வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். பலம்புரி சங்குநாதத்தில் வருகின்ற கட்டுரைகள் 25/5/2025 ஒரு கட்டுரை போட்டுக்கிறார்கள். இந்தியாவின் தமிழ்நாட்டு பத்திரிகை ஜூனியர் விகடன். அதிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் ஈழத்தமிழர் நலனில் அக்கறை கொண்டவருமான வேல்முருகன் அவர்கள் ஜூனியர் விகடன் இதழுக்கு வழங்கிய செவி இங்கே அப்படியே பிரசுரமாகிறது என போடப்பட்டிருக்கிறது. வலம்புரி ஆசிரியருக்கு இது உரித்தானது என்று நினைக்கிறோம், எங்களுக்கு இல்லை இது. அப்போ அதை நாங்கள் வாசிப்போம் என எண்ணுகிறோம், எங்களுடைய உறவுகளுக்கும் தரலாம் என எண்ணுகிறோம். என் தலைவர் உலக வரலாற்றில் ஒரு ஒப்பற்ற வீரகாவியம். தலைவர் என்றால் நான் வேறு யார்களை சொல்றதுக்கு அந்த இது வார இல்லை. தலைவர் என்று சொன்னால் உடனே எங்களுக்கு அப்படியே உச்சத்தில் அடிக்கிற ஒரு அடியாக இருக்கும். அதுதான் தலைவர். தலைவர் என்று சொன்னாலே உலக தமிழ் மக்கள் உடனே மனத்தில் அவர்களுக்கு உடனே உதிப்பது நம் தலைவர் தான். தலைவர் பிரபாகரன் என்ற கதைகள் போட்டிருக்கிறது. தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடி வந்த இயக்கம் தமிழ்நாடு விடுதலை படை தோழர் தமிழரசன் தலைமையிலான அந்த இயக்கத்தை மாணவர் பருவத்திலேயே நான் ஆதரித்ததும் அதைத் தொடர்ந்து 45 ஆண்டுகால என் பொது வாழ்க்கை பயணத்துக்கு ஆதாரமாக உத்வேகம் அளித்து கொண்டிருப்பதும் என் தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் தான். இவரே அந்த அதில் இருப்பவர்கள் கூடுதல் அண்ணாண்டு தான் சொல்வார்கள். பெண் பிள்ளைகளும் அண்ணாண்டு தான் சொல்வார்கள், அண்ணன் என்று சொல்வார்கள். அது ஒரு மதிப்பு தக்க ஒரு சொல்லாக அது அமைந்தது அந்த போராட்டம். இதில் என்ன, தமிழ் சிங்களம் என இருமொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற இலங்கையில் சிங்கள மொழிக்கும் அந்த மக்களுக்குமே முன்னுரிமை கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். இந்த அடிப்படைவாத இன அழிப்பு அரசியலை எதிர்த்து பல தசாப்தங்களாக அறவழியில் போராடியவர்கள் நாம் ஈழச் சொந்தங்கள். ஆனால் அந்த ஈழச் சொந்தங்களை ஈன விரக்கமின்றி வதைத்து வந்தது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு. அடிப்படைகள் அப்படித்தான், அடிப்படை எல்லாம் இப்படி உருவாகி இருக்கு. ஒருவரை ஒருவர் தாக்குகின்ற போது அவர்களுடைய மனதில் அந்த வஞ்சம் ஏற்படும். ஏன் எங்களை இப்படி நெடுக குட்ட குனிகிறோன் மடையன் குனிய குற்றோன் மடையன் என்று சொல்வார்கள். அப்போ குட்ட நெடுக ஒருதன் பார்த்து குட்டை வாங்கி கொண்டு இருக்கலாம் என்றுதான் எழும்புவார்கள். அது மாதிரி உலகம் பார்க்காத வீர செறிவு என்ற ஒரு தலையங்கத்துக்குள்ள அவர் போடுறார். இட்டியும் மின்னலும் இல்லாமல் மழை பொழியாது, போராடாமல் யாரும் எதையும் தரமாட்டார்கள் என்கின்ற புரிதலோடு உணர்வெழுச்சியுடன் தன்னிச்சையாக கிளந்தெழுந்து விழிப்புதான் விடுதலைக்கான முதல் படி என இளம் வயதிலேயே துப்பாக்கி ரவையாக களத்தில் பாய்ந்தவர் தலைவர் பிரபாகரன். ராஜராஜ சோழன் தொடங்கி ஃபிடல் காஸ்ட்ரோ வரை ஆயிரம் வீர போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர்களும் வரலாறுகளும் இருந்தாலும் ஈழத்தில் சிங்கள பேரினவாத அரசுக்கு எதிராக தலைவர் காட்டிய படையும் அவர் நடத்திய 30 ஆண்டுகால போரும் உலக வரலாற்றில் இன்றைக்கும் தனித்துவமானது. சுமார் 40,000 இயக்க போராளிகளுடனும் லட்ச தமிழ் மக்களின் ஆதரவுடனும் சிங்கள பேரினவாத அரசை வெலக்கச் செய்தவர் எம் இனத்தின் மாவீரன். இரத்தம் சிந்திடும் போரில் அதிகாரம் கைக்கு வந்துவிட்டால் அது வெற்றி, அதிகாரத்துக்கு அடிபணிய நேரிட்டால் அது தோல்வி. ஆனால் உயிரிலும் உன்னதமானது எமது உரிமை, எமது சுதந்திரம், எமது கௌரவம் என உலகம் பார்க்காத வீர சிறைவு கொண்டு சமர் செய்தவர் தலைவர் பிரபாகரன். 30 ஆண்டு காலம் இலங்கை அரசுக்கு கிளியூட்டிய புலிப்படை தலைவர் வீரத்தின் விளை நிலமாக தமிழ் ஈழத்தை மாற்றி காட்டிய மனிதர். அதிருதில்லை. அவருடைய ஆற்றல் தலைமை பண்புகளை தாண்டி புலிகளின் தனி மனித ஒழுக்கமும் எந்த சூழலிலும் தனியாத வேட்கையும் தான் தலைவர் பிரபாகரனை இன்றளவும் நினைவு கூற வைக்கிறது. குறிப்பாக தீர்வு கிடைக்கும் வரை என் போராட்டத்தை கைவிட மாட்டேன் என உண்ணாவிரதம் இருந்து மடிந்த திலீபனின் மறைவு என் இளம் வயதில் என்னை பெரிதும் பாதித்தது. என்ற வயதில் ஜூனியர் வீடான்றே மாறி எல்லாம் யோசிக்கப்படாது. அப்படியே அதிலேயே மூழ்கி இருப்பேன். மூழ்கைக்க முருகனும் நினைக்கப்படாது. புலிகள் உடனான தொடர்பும் தலைவர் மீதான பிரமிப்பும். அடுத்த சின்ன தலையங்க. கடலூர் மாவட்டம் புலியூர் கிராமத்தில் விவசாய குடியில் பிறந்த எனக்கு இளமை பருவத்திலேயே போர் குணத்துடன் கூடிய அரசியல் பங்களிப்பின் அவசியத்தை ஆழமாக விதைத்தது. புலிகளுடனான தொடர்பும் தலைவர் மீதான பிரமிப்பும் தான் அதை மாற்றினது. ஆம், 1980களில்
அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் முன்னெடுப்பில் பயிற்சிக்காக போராளிகள் தமிழகத்தை அழைத்து வரப்பட்ட போது அவர்களுள் ஒருவனாகவே நாட்களை கழித்தேன். அவங்களோட இருந்திருக்கிறாரா? இருந்திருக்கிறேன். அப்ப எங்க போகுது பாருங்கோ, புலிகளை உருவாக்கியவர்கள் யார், அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தவர்கள் யார்? இந்திய பிரதமர்கள். இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கூட இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பயிற்சி வழங்கியிருக்கு. புலிகளின் வீர குரல்கள் புகட்டிய மாவீரம் செறிந்த வரலாறும் அதன் பிறகான 1983 ஜூலை கலவரமும் என் சராசரி வாழ்வை திசை திருப்பி போட்டது. ஈழ ஆதரவு போராட்டங்களிலும் அரச பயங்கரவாதங்களை அழித்தொழிக்கும் ஆர்ப்பாட்டங்களிலும் தொடர்ந்து பங்களிப்பு செய்து வந்தேன். அந்த ஒவ்வொரு விடயங்கள் நடக்கின்ற சம்பவத்தை நடத்தி கொண்டுதான் இருந்திருக்கு. தமிழீழ தாயகத்துக்காக போராடிய எம் சொந்தங்களை மனிதாபிமானமற்ற முறையில் சிங்கள அரசு வதைத்த போதும் போர் விதிமுறைகள் அனைத்தையும் புறந்தள்ளி கொடூரம் புரிந்த போதும் அறத்தையும் நேர்மையையும் மட்டுமே கடைபிடித்தவர்கள் விடுதலை புலிகள். நடந்தாலும் நேர்மைகள் அறத்தையும் இதை எண்ணி புலிகளின் மீது அளவிட முடியாத அன்பும் காதலும் எனக்குள் ஏற்பட்டது. அவர்களுடைய சரியே உயிர்நேயம் மிக்கவர்கள் புலிகள். பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்ற ஆயுத தாக்குதல்களில் பொதுமக்கள் மீது வன்முறையையோ பெண்கள் மீது பாலியல் தாக்குதல்களையோ தொடுக்காத ஓர் அமைப்பு உலகில் இருக்குமெனில் அது விடுதலை புலிகள் அமைப்பு மட்டும்தான். ஆயுத தாக்குதலின் போது பொதுமக்கள் மீது வன்முறையையோ அல்லது பெண்கள் மீது பாலியல் தாக்குதலையோ செய்யாத ஒற்றை ஒரு உலகத்தை ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது விடுதலை புலிகள் அமைப்பு மட்டும்தான். இக்கட்டான போர் சூழலில் இராணுவத்தை பின்வாங்க செய்ய இரணைமடு அணையை தகர்ப்போம் என தளபதிகள் சொன்னபோது இலங்கை மக்கள் பாதிக்கப்படும் குறுக்கு வழி தாக்குதலை செய்ய மாட்டேன் என உறுதியாக நின்றவர் பிரபாகரன். அந்த காலத்திலே இராணுவம் அந்த இரணைமடு குளத்தை உடைத்து விட்டால் அவ்வளவு இராணுவத்தையும் அள்ளி சென்றிருக்கும். அவ்வளவு வேகம் கொண்ட அந்த குளத்தை உடைப்பதற்கு நிற்கின்ற போது கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் சொல்லிவிட்டார், தலைவர் வேண்டாம், அது மக்களையும் பாதிக்கும், இராணுவத்தை மட்டுமில்லை மக்களை அப்படியான செயல்களை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நின்றவர். பல நேரங்களில் புலிகளின் எல்லைக்குள் சிங்களவர்கள் வழி தவறி வந்தபோது சிக்கிக் கொண்ட போதும் அவர்களை பத்திரமாக ஒப்படைத்த மகத்தான உயிர்நேயம் மிக்கவர்கள் புலிகள். பாதமாறி வந்தவர்கள் ஆயத்துடன் என்று அடிபடும் போதுதான் அவர்களுடன் போர் புரிந்தார்கள். மற்றும் போது அவர்களை வதைத்ததோ அவர்களை துன்புறுத்தியதோ கிடையாது. அவர்கள் அந்த பயண கைதிகளை கூட மிகவும் பக்குவமாக வைத்து பாதுகாத்து ஒப்படைத்தவர்கள். அப்படியானவர்கள்தான் புலிகள். உலக அளவில் பெண்ணுரிமைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது வீர தமிழச்சிகளால் படை நிரப்பி போர்க்களத்தில் ஆணாதிக்கம் அழித்தொழித்ததும் புலிகளே. பெண் படையணியை உருவாக்கிய பெருமையும் இவர்களுக்குத்தான் சாரு. இயற்கை வள காப்பு போராட்டங்களுக்கு எங்களை உசுப்பியதும் தலைவர் பிரபாகரன் தான். திருவோணமலையின் ஒரு பகுதியை எங்களுக்கு தாருங்கள், ஈழம் அடைய உதவுகிறோம் என அமெரிக்கா சொன்னபோது சுதந்திரம் வேண்டி கிளந்தெழும் ஓர் இனம் பொருளாதார வாழ்வில் தன் சொந்த கால்களில் நிற்க வேண்டும், அத்தகைய இனத்தில் தான் சுதந்திரத்தை அனுபவிக்க இயலும் என்பது நியதியாகும் என கூறி அமெரிக்காவின் கோரிக்கையை முற்றுமுழுதாக மறுத்தார் பிரபாகரன். அவர் நினைத்திருந்தால் உலக வல்லாதிக்கத்துடன் சமரசம் செய்து கொண்டு கூட தமிழீழம் அமைத்திருக்க முடியும். ஆனால் அப்பழுக்கற்ற நிலையில் சுயம்புவாக தோன்றி மண்ணின் விடுதலைக்காக போராளிகளை மண்ணிலும் வெண்ணிலும் கடலிலும் போரிட வைத்தார் பிரபாகரன். நினைத்திருந்தால் அப்படி செய்திருக்கலாம். வெளிநாடுகளோடு சேர்ந்து அவர்கள் ஆட்சி அமைச்சிருப்பார்கள், அவர்களுக்குள்ள இருந்து ஆட்சி செய்திருக்கலாம். ஆனால் அவர் செய்யவில்லை. இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி விசாரணை வேண்டும். வல்லாதிக்கங்களை எதிர்த்த தலைவர் பிரபாகரன் இந்தியாவின் அரசனையோ பங்களிப்போ இல்லாமல் தமிழீழ விடுதலை சாத்தியமில்லை என்பதிலும் மிக தெளிவாக இருந்தவர். ஆனால் இந்திய அமைதிப்படை சிங்கள அரசுடன் கைகோத்த தருணத்தில் இந்தியாவுக்கு எதிராக அவர் செயற்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அதுக்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. ஏன்னா அவர்களோட எங்களுடைய போராட்டத்தை ஈடுபடுத்தி மலங்கடிக்கிறதுக்கான ஒரு திட்டம்தான் அமைதிப்படையின் வருகை. தமிழீழ அரசு அமைவது இந்திய அரசுக்கு ஒரு பாதுகாப்பு என்கின்ற புரிதல் அம்மையார் இந்திரா காந்திக்கு இருந்தது போல் அடுத்தடுத்து வந்த பிரதமர்களிடம் இல்லை என்பதை மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அவர் நினைத்தது எங்களுக்கு ஒரு பலம் உண்டு, ஆனால் அந்த நினைப்பு மற்றவர்களுக்கு இல்லாமல் போனதான் ஒரு துரதிர்ஷ்டம். ஈழத்தில் இறுதிப்போர் நடந்த காலகட்டத்தில்
நான் பாமகவில் பாரதிய மக்கள் ஏதோ ஒன்று அப்படி சொல்றது என்ன கட்சியில் இருந்தேன். அப்போது நம் இனம் அழிவதை தடுக்க இந்திய அரசு உடனே போரில் தலையிட வேண்டும் என கூறி பாமக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், நாம் பதவி பொறுப்புகளை துறக்க வேண்டும் என்றெல்லாம் மருத்துவர் ராமதாசிடம் நான் வலியுறுத்தினேன். மருத்துவர் ராமதாஸ் தான் இப்போ தலைவர் உயிருடன் இருக்கிறார் என்று சொல்லி ஒன்று சொல்றேன். அதனால் எங்கள் இருவருக்கிடையே கருத்து முரணும் இடைவெளியும் அதிகமாகின. எனது எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாததால் நானாகவே ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்தேன். இதை கண்டு விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர் நடேசன் போர் முனையிலிருந்து என்னை தொடர்பு கொண்டது இன்றைக்கும் பசுமையான நினைவில் நிற்கிறது. நடேசன் என்றது தெரியும், எங்களுடைய காவல்துறைக்கு பொறுப்பாக இருந்தவர் நடேசன் அவர்கள் இவருடன் போர் முனையிலிருந்து என்னை தொடர்பு கொண்டது இன்றைக்கும் எனக்கு பசுமையான நினைவுகளாக இருக்கிறது. பசுமையான நினைவுகள் போரிலிருந்து கதைத்தது. நினைத்து பார்க்க முடியாதெல்லாம் அங்கே நடந்து விட்டன. ஈழத்தில் இப்போது போர் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் அங்கு நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். தமிழ் தேசிய அமைப்புகளின் நீண்ட நாள் கோரிக்கையான தமிழ் ஈழத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த வரிசையில் மிக முக்கியமாக இந்திய மண்ணில் அதிகளவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் ஈழ உறவுகளுக்கு என் ஈழ உறவுகளுக்கு இரட்டை குடியுரிமையை உறுதி செய்ய வேண்டும். இதுதான் புலிகளுக்கு நாம் செய்கின்ற மரியாதையாக இருக்கும் எனது போராட்டம் அதை நோக்கியதாகவே இருக்கும். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் ஈழத்தமிழர் நலனில் அக்கறை கொண்டவருமான திரு வேல்முருகன் அவர்கள் ஜூனியர் விகடன் இதழுக்கு வழங்கிய செவி இங்கே அப்படியே பிரசுரமாயிருந்தது. அதை உங்கள் முன் ஒப்பித்தவர்கள் முருகனும் சின்னாவும். நன்றி. நல்ல கதையாக இருக்குது. அதை கேட்கும்போது மனம் சிலிர்க்கிறது, பழைய ஞாபகங்கள்லாம் சிலிர்க்கிறது. பழைய ஞாபகம் வருதுன்றெல்லாம் சொல்லப்படாது. நீ என்ன இங்கே கூட அனுப்புறப்பலாம் எல்லாம் இருக்கிற ஞாபகங்கள்லாம் பசுமையான அந்த ஞாபகங்கள் சொல்கின்ற போது, அவருடைய அந்த வரலாறுகளை சொல்கின்ற போது உண்மையிலேயே மயிர்கூச்சறிகிறது. அப்படி நாங்கள் இருந்தோம், அப்படி வாழ்ந்தோம், ஒரு கட்டமைப்புக்குள் இருந்தோம், எதுவித பிரச்சனைகளும் இல்லாமல், எதுவித இந்த தகாத செயல்களும் இல்லாமல், தகாத செயல்கள் பயத்தின் அடிப்படையிலோ அல்லது கௌரவத்தின் அடிப்படையிலோ எங்களுடைய மனதினுடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையிலோ ஏதோ நாங்கள் நல்லவர்களாகவும் பண்பானவர்களாகவும் பணிமுடியவர்களாகவும் வாழ்ந்து வந்தோம். ஆனால் இன்றைய சமுதாயம் அதை விலகி சென்று கொண்டிருக்கிறது, சென்று விட்டது என்றுதான் நான் கூறுவேன். இது தற்காலமாக இருக்கின்ற இந்த இளைஞர்கள் ஜோதிகளின் வழி தடங்கள் மாறிவிட்டது. அந்த திரும்பி வந்த பாதைகளை நாங்கள் ஞாபகமூட்ட வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் எங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய போர்க்காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி இந்த நாடு இருந்தது, எப்படி அந்த கால இளைஞர்கள் ஜோதிகள் வாழ்ந்தார்கள், அப்போது என்னென்ன நடந்தது, இப்போது நடக்கிறது, அப்போது நடந்ததா, அப்போது நடக்காததுக்கு காரணம் என்ன, இப்போது நடப்பதற்கு காரணம் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொல்லி வளர்க்க வேண்டும். அதுதான் சொன்னார்கள், கல்வியில் எங்களுடைய உள்வாங்கப்பட வேண்டும். கல்வி திட்டங்களில் உள்வாங்கப்பட்டு எங்களுடைய வரலாறுகளும் அதில் சேர்க்கப்பட்டால் எங்களுடைய வருங்கால இளைஞர்கள் அதை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் இது எங்களுடைய போராட்ட காலம் இத்துடனேயே அப்படியே மூழ்கி போவதற்கான ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2009க்கு முற்பட்ட காலத்தில் நடந்தது, அதுக்கு பிறகு வந்த இளைஞர்கள் ஜோதிகளுக்கு எதுவுமே தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது. சில பெற்றோர்கள் ஊட்டி வளர்க்கிறார்கள். இப்பொழுது வெளிநாட்டு தமிழர்கள், இங்கிருந்து சென்று வெளிநாடுகள் வாழ்கின்ற தமிழர்கள் சொல்லி வளர்க்கின்ற வளர்ப்பு கூட எங்களிடம் இல்லை. அந்த சுவிஸ் நாட்டில் ஒரு திலீபனுடைய மகள், பேரை மறந்து விட்டேன், திலீபன் சொல்லி குணசிங்கம் திலீபனுடைய மகளினுடைய 7 வயது அந்த சிறுமி பாடுகின்ற போது, அந்த புரட்சி பாடல்கள் பாடுகிற அந்த உணர்வு பூர்வமாக ரசித்து அதுக்குள் உள்ளந்து உணர்ச்சி பூர்வமாக படிக்கிறாள் அந்த சிறுமிக்கு எங்கிருந்து அந்த உணர்வு வந்தது? அவருக்கு போராட்ட உணர்வு தெரியுமா, அல்லது மாவீரர்களின் வீரகாவியம் தெரியுமா? மாவீரர்களின் அந்த ஒன்றுமே தெரியாத அந்த சிறுமியின் குரல் அப்படியே அதற்காக மாற்றி அந்த சூழலில் வாழ்கின்ற ஒருவரின் உணர்வு பூர்வம் அந்த குழந்தையின் குரலில் தெரிகிறது என்று சொன்னால்
அது சொல்லி வளர்க்குறாங்க. அடிப்படையில் சொல்லி வளர்க்கப்படுகிறது. அங்கே இதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்களும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய வாழ்வு வளமாக வாழ வேண்டும், எங்களுடைய இளைஞர்களின் வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பெற்றோர்களும் அதில் கரிசனை கொண்டு முன்னிய காலங்களை நினைவூட்டி தற்கால காலங்களை நினைவூட்டி இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இப்போதைய காலம் சரி வராது, எங்களுடைய வாழ்க்கைக்கு அது உகந்தது அல்ல, எங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற வேலை தான் நடந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் தெளிவூட்டி மாணவ பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்கள். போயிட்டு வரோம்.